Hi everyone, welcome to Kinetic Engineering. டைரெக்டாக நம்ம கண்டென்ட் விடாலே போயிடலாம். ஒரு 10 வருஷமாக நிப்பாட்டி கிடந்த பைக் எல்லாம் உடஞ்சி இன்ஜின் சீஸ் ஆகி ஓரம் கட்டிட்டாங்க. அதை இப்போ நம்ம எடுத்து நம்மளோட கேரேஜுக்கு கொண்டு வரோம். ஃபஸ்ட்டு வண்டியை ஃபுல்லாக நம்ம டிஸ்மேண்டில் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இன்ஜினில் உள்ள சீஸ் ப்ராப்ளம், அப்புறம் ஆயில் சீல் மாற்றுறது, கியர், போரு, பிஸ்டனு, அப்புறம் ஹெட்டு வால்வு, இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு சரி பண்ணி இன்ஜினை நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சிடலாம். இன்ஜினுக்கு நமக்கு இடையில வேலையே கிடையாது. கடைசியில் தான் அதுக்கப்புறம் இன்ஜினுக்கு நமக்கு வேலை. அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான வேலை, சேசியில் உள்ள ரீஒர்க் எல்லாத்தையும் சரி பண்ணி ஒரு கோட்டு ப்ரேமர் அடிச்சுட்டு, நம்ம முக்கியமாக இந்த வண்டியில் உள்ள போக்ஸ் வீல் ரெண்டையும் நம்ம தூக்கி போட்டுட்டோம். அதுக்கு பதிலாக ஓல்டு மாடல் பல்சரோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் அலாய் வீலு ப்ளஸ் ஃப்ரண்ட் ஃபோர்க்கு கிட்டு, பல்சரோட ஃபோர்க்கு கிட்டு அப்படியே அசம்பிளி நம்ம அப்படியே இதில் ஏற்றிடுறோம். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா டிஸ்க் பிரேக் இதில் ஆட் பண்ணுறோம். நம்ம ஃப்ரண்ட்டு சாக்காப்சர் பல்சரோட இதை போட்டுடலாம். போட்டுட்டு ப்ளஸ் அந்த டேங்க்கு, சைடு டோரு, இது எல்லாத்தையும் அதில் உள்ள டென்ட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி அதுக்கும் ப்ரேமர் ஒரு கோட் அடித்து வச்சிடலாம். அடுத்து டைரெக்டாக ப்ரேமர் அடித்த எல்லாத்துக்குமே இது மாதிரி தனித்தனியாக பிளாக் பெயிண்ட் அடித்து அதை ஒரு 1 டே ட்ரையாக ஓரளவுக்கு காய வச்சிடலாம். அலாய் வீலுக்கும் சேர்த்தே புது பெயிண்ட் அடிச்சிடலாம். பிளாக்லேயே மேட் பிளாக் நான் அடித்தேன். அது காஞ்சோம், நல்லா மேட் கலரில் வந்துருச்சு. அது சேசி இது எல்லாமே ஒரு 1 டே நல்லா காய விட்டோம்னா நல்லாயிருக்கும். பெயிண்ட் அஸ்பாவில் கூட அடிக்கலாம். சேசிக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம அசம்பிள் பண்ண ஆரம்பித்தாச்சு. பேக் வீலை தூக்கி நம்ம சேசியோட கனெக்ட் பண்ணிவிட்டு சென்டர் ஸ்டாண்ட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வண்டி டீ ஸ்டெம்மு ப்ளஸ் இன்ஜின் இது எல்லாத்தையும் சேசியில் நம்ம அசம்பிள் பண்ணியாச்சு. ப்ளஸ் ஒயரிங் கிட்டையும் அதே கேபியோட ஒரிஜினல் ஒயரிங் கிட்டே நம்ம போட்டுக்கலாம். இப்போது டேங்கு, சைட் டோரு, மர்கார்டு இது எல்லாத்துக்கும் நம்ம ஆல்ரெடி ப்ரேமர் அடித்து வச்சுட்டோம். இப்போ அதுக்கு ப்ளூ கலர் பெயிண்ட் ஊற்றிட்டு கஸ்டமைஸ்டாக ஸ்டிக்கர் நம்ம ரெடி பண்ணி எங்கே ஒட்டணுமோ டேங்க்கு, சைட் டோரு, மர்கார்டு இது எல்லாத்துலேயும் நம்ம ஒட்டியாச்சு. ஒட்டி அதை நம்ம வண்டியில் சாம்பிள் கரெக்டாக சேருதா, நம்ம ஒரு ரீஒர்க்லாம் பார்த்தோம், சேருதான்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிப்பு மாட்டி செக் பண்ணி பார்த்துருக்கு. இந்த மர்கார்டு பேக் மர்கார்டு நம்ம கஸ்டமைஸ்டாக செஞ்சோம். இது எனக்கு கொஞ்சம் பெருசாக வேணுங்கிறதுக்காக நானே செஞ்சுக்கிட்டேன். ஒவ்வொருத்தவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நம்ம ஆல்ட்ரு பண்ணி செஞ்சுக்கலாம். அதை ஒரு கோட் கிளியர் ஊதி ஒரு 1 hour காய வச்சுட்டு இன்னொரு 2 கோட்டு ஊதிட்டோம்னா அந்த ஸ்டிக்கருக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு லேயர் படிஞ்சிடும். அதுக்கப்புறம் இன்னொரு 2 கோட்டு ஊதும் பொழுது பார்த்திங்கன்னா மேலே தின்னாக கொஞ்சம் திக்காக ஒரு எம்எம்க்கு ஒரு கோட்டு ஏறிடும். அதுக்கு மேலே இன்னொரு 3 கோட்டு ஊதும் பொழுது அப்படியே ஆப்போசிட் டோட்டலாக கிளார் அடித்து எல்லாமே கிளாஸ் மாதிரி டிரான்ஸ்பரண்ட் மாதிரி நமக்கு அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டுங்கிற பாருங்களேன், ரிஃப்ளெக்ஷன் ஆகி அப்படியே நமக்கு எல்லாமே காமிக்கும். அந்தளவுக்கு கிளியராக வந்துடும். ஒரு 4-5 கோட்டு நம்ம அதிகமாக கிளியர் ஊதிட்டோம்னா டேங்கில் உள்ள பெயிண்ட் ஸ்க்ராட்சே ஆகாது. சப்போஸ் ஸ்க்ராட்ச் ஆனிச்சுன்னா கூட நம்ம பஃபிங் பாலிஷ் போட்டுக்கலாம். இப்போ ஃபோர்க்கு, ஹெட்லைட் மவுண்டு, ஃப்ரண்ட்டு மர்கார்டு, ஸ்டேரிங்கு, அதாவது ஹேண்டில் பார் எல்லாத்தையும் மாட்டியாச்சு. பேக் சாக்கப்சர் பார்த்திங்கன்னா அப்பாச்சியோட சாக்கப்சர் போட்டிருக்கோம். அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ப்ளஸ் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் போட்டிருக்க சைலன்ஸு நம்ம கஸ்டமைஸ்டாக நம்ம செஞ்சது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பைப்பில் போட்டாச்சு. இந்த சைலன்ஸரில் ரஸ்ட்டு ஏறுறதுக்கு உண்டான சான்ஸே கிடையாது. இந்த சைலன்ஸரோட பீட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், அருமையான பீட்டாக இருக்கும். இதை நம்ம செஞ்சு மாட்டி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கழட்டி வச்சுட்டேன். நம்ம கடைசியாக மாட்டிக்குவோம். அடுத்து நம்ம இதில் செய்ய வேண்டிய வேலை சீட்டு தான். அதுவும் கஸ்டமைஸ்டாகவே நம்ம பண்ணியாச்சு. எனக்கு அந்த ப்ரௌன் கலர் சீட்னால் கொஞ்சம் லைக்கு. அதனால் சீட்லாம் நம்மளே கஸ்டமைஸ்டாக வெட்டி ப்ளைவுட்லாம் ரெடி பண்ணி அதுக்கு ஸ்பான்ச்லாம் ரெடி பண்ணி அதை ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒயரிங்க்கு போயிடலாம். இதில் என்ன ஒரு வேலை பார்த்தோம்னா, பல்சரோட லேட்டஸ்ட் மாடல் பல்சரோட டிஜிட்டல் ஸ்பீடாமீட்டரை எடுத்து இந்த வண்டியில் ஆல்ட்ரு பண்ணி இதில் உள்ள ஒயரிங் எல்லாத்தையுமே கனெக்ஷன் அடித்தாச்சு. இப்போது இந்த ஸ்பீடாமீட்டர் உள்ள எல்லா ஆப்ஷனுமே ஒர்க் பண்ணணும். ஆர்பிஎம்மு, ஃபியூலு, அப்புறம் இண்டிகேட்ரு, நியூட்ரலு, சைடு ஸ்டாண்டு, அப்புறம் ஓடாமீட்ரு எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணும். அந்த மாதிரி நம்ம இதில் பண்ணியாச்சு. இப்போது பார்க்குறது தான் நமக்கு கிடைச்ச ஃபஸ்ட் அவுட்புட்டு. இப்போ நம்ம ஸ்பீடாமீட்ரு, சைலன்சர் பீட்டு கூட நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ கேளுங்களேன் சவுண்டை.
வண்டியோட ஒர்க்கும் நமக்கு இன்னும் ஃபுல்லாக முடியல. இருந்தாலும் வண்டியோட ஓனர்கிட்ட கொண்டு போய் நம்ம வண்டியை ஒரு ட்ரிப்பு காமிச்சிட்டு வரணும்னு ஒரு சின்ன ஆசை. அந்த வண்டியோட ஓனர் வந்துட்டு ரைஸ் மில் வச்சுருக்காங்க. அதனால தான் நம்ம வண்டி பீட்டை விட மில்லோட பீட்டு கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு. வண்டி பீட்டு நமக்கு கேட்காம போயிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் மட்டும் இண்டிகேட்டர் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தேன். அது ஒரு மாதிரி ரவுண்டு டைப்பில் போட்டிருந்தேன். அது டெம்பரவரியாக தான் போட்டிருந்தேன். அது எனக்கு பிடிக்கல. இப்போ அது எல்லாத்தையும் கழட்டிட்டு ரியரில் நம்ம எதுவுமே நம்ம ஒன்றும் ஒர்க் பண்ணாமல் வச்சுருக்கோம். ரியரில் வந்துட்டு நம்ம இண்டிகேட்டர் கிளாம்பு ப்ளஸ் வந்துட்டு டேஞ்சர் லைட் கிளாம்பு, அப்புறம் வந்துட்டு சேஃப்டி கிரில்லு, இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி மாட்டலாம். எனக்கு பிடிச்ச மாதிரி இண்டிகேட்டர் போட்டிருக்கேன். அது நல்லா இருக்கான்னு பாருங்கள். கொடுங்க, இண்டிகேட்டர் போடுங்க, போடுங்க. ரைட்டு ரைட்டு. அப்படியே பிரேக் அப்படிங்க. இப்படி இருந்தேன்னா எப்படி ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சாவை கடந்த நம்ம தம்பியை கூப்பிட்டு வந்து கொஞ்சம் லேசாக பேசி சரி பண்ணி இப்படி கொண்டு வந்தாச்சு. இனிமேல் நம்ம மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து ஒரு வாழ்கிறதும் சாகிறதும் இருக்குது. இதில் சொல்ல மறந்துட்டேன், ரியர் வீலுக்கு வந்துட்டு பல்சரோட சேரீ கார்டு தான் நம்ம போட்டிருக்கோம். அது கொஞ்சம் கரெக்டாக இருந்துச்சு, அதனால் அதை அப்படியே வாங்கி மாட்டி விட்டேன். மிரரும் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப லேட்டாக தான் கிடச்சிச்சு. ப்ளூ கலரில் ஸ்பைடர் டைப்பில் உள்ள மிரரு, அதுவும் வாங்கி மாட்டியாச்சு. இந்த ஒர்க் எல்லாமே நம்மளே பார்த்துட்டதுனால நமக்கு லேபர்னு நம்ம பெருசாக யாருக்கும் எதுவும் கொடுக்கல. பெயிண்டிங் நம்மளே பண்ணிட்டோம். இன்ஜின் ஒர்க்கு, ஆல்ட்ரு எல்லாமே நம்மளே பண்ணியாச்சு. ஒயரிங்கில் எல்லாமே நம்மளே பண்ணதுனால நமக்கு லேபர் சார்ஜுன்னு ஒன்றுமே இல்லை, 0. ரொம்ப லோ பட்ஜெட்டில் இதை நம்ம மாடிஃபைடு பண்ணியிருக்கோம். அதோட பட்ஜெட் உங்களுக்கு தெரியணுன்னா கேளுங்க, நான் மறுபடியும் அதுக்கு ஒரு வீடியோ பண்ணுறேன், எப்படி ரொம்ப சீப்பான பட்ஜெட்டில் மாடிஃபைடு பண்ணலாம் அப்படின்ட்டு. பைக் மாடிஃபைடில் நமக்கு கரெக்டாக பிளான் பண்ணி செலவு பண்ணால் தான் காசை மிச்சம் பண்ணலாம். இப்போது இதில் நான் நிறைய ஒர்க்கு இதில் எனக்கு பட்ஜெட்னு கணக்கு பண்ணிங்கன்னா ரொம்ப சீப்பு. இதை நீங்கள் வெளில பண்ணிங்கன்னா எப்படியும் ஒரு 25,000 30,000 வரையும் உங்களுக்கு செலவாகும். அது நமக்கு கம்பேர் பண்ணும்பொழுது இது நமக்கு ரொம்ப சீப்பாக நம்ம பண்ணியிருக்கோம். இது நம்ம மாடிஃபைடுக்கு பர்ச்சேசிங் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக எதை பழசில் வாங்கலாம், எதை புதுசில் வாங்கலாம், எதை நம்ம பழசில் வாங்கி நமக்கு தகுந்தாப்பில் கஸ்டமைஸராக வந்துட்டு ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். ஏன்னா புதுசை வாங்கி நம்ம ஆல்ட்ரு பண்ணால் வேஸ்ட் ஆஃப் காஸ்ட்டு தான். பெயிண்டிங்லாம் நம்ம புதுசை வாங்கி பண்ணால் வேஸ்ட். அது மாதிரி கொஞ்சம் யோசனை பண்ணி செஞ்சோன்னா கொஞ்சம் கம்மியான காஸ்ட்லேயே சூப்பராக நம்ம மாடிஃபைட் பண்ணிடலாம். இந்த மாடிஃபைட் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.